இயேசுவின் ரத்தம் எங்களை கல்வட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த கல்வாரியின் ரத்தம், சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம் அப்பா, அந்த குற்றமற்ற ரத்தம் அப்பா, அந்த பாவமில்லாத ரத்தம், அந்த பரலோகத்தின் ரத்தம், அந்த பரிசுத்த ரத்தம் எங்களை ஒரு விசை கூட கழுவட்டும், கழுவட்டும், கழுவட்டும் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விசை கூட எங்களை தகுதிப்படுத்துங்க ஆவியானவரே. ஆவியானவரே, மெய்யான ஆவியானவரே, தூய ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். இந்த காலை வேளையிலே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் சபையை ஒப்பு கொடுக்கிறோம். ரத்தம் எங்கள் சபையை மூடட்டும் ஆண்டவரே. அப்பா எங்கள் சபையின் அப்பா ஆவிக்குரிய தகப்பன்மார்களை, எங்களுடைய தகப்பன்மார்களை, குடும்பங்களை ராஜா உம்முடைய ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் மூடிக்கொள்ளட்டும் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் விசுவாசிகள் ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தாவே இயேசுவின் ரத்தத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் மூடிக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இந்த காலை வேளையிலே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே. ஒரு விசை கூட எங்களை தகுதிப்படுத்துங்க ஆவியானவரே. ஆவியான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துயாதி தூயவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கு பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்கள் நடத்துங்க ஆவியான ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை உம்முடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை ஜெபத்தை உம்முடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க நடத்துங்க ஆவியானவரே, ஆவியானவரே, மெய்யான ஆவியானவரே, நீங்க நடத்துங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா அந்த விலையேற பெற்ற இரத்தத்தினாலே அப்பா எங்கேயோ இருந்த எங்களை அப்பா, சேற்றில் இருந்ததான எங்களை அப்பா, எங்கள் நாச்சமெல்லாம் தூக்கி எடுத்து உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து நடத்தி வர்ற தயவுக்காய் நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர் ஆண்டவரே. கோழி தன் குஞ்சைகளை கூட்டி சேர்ப்பது போல அப்பா ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவை நீர் கூட்டி சேர்த்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே கர்த்தாவே உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தாவே நாங்கள் இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு வயசுக்கு நீங்கள் இறங்கி வாங்க ஆண்டவரே. ஆவியானவரே, நீங்கள் உள்ள ஆவி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையிலே கர்த்தாவே நீர் நடத்துங்க ஆவியானவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகிமை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், மாட்சிமை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில் மடங்கிடுதே. முழங்கால் யாவுமே பாரில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே
என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தினீரே சத்திய தேவனீரே, கழுவிய நிறுத்தினீரே சத்திய தேவனீரே. கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவனும் நீரே நீதி நிறைந்தவரே, நித்திய தேவனும் நீரே நீதி நிறைந்தவரே, அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே, நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம்.
மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவனும் நீரே, நீதி நிறைந்தவரே, நித்திய தேவனும் நீரே, நீதி நிறைந்தவரே, அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே, அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே, நல்லவரே வல்லவரே, என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமை நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. அப்பா அந்த காலவேளை கர்த்தாவை உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கன மகிமை, அம்மா கனமும் மகிமை அப்பா உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவர் மாத்திரமே கனத்திற்குரியவர், நீர் ஒருவர் மாத்திரமே பாத்திரர் ஆண்டவரே, நீர் ஒருவர் மாத்திரமே ரட்சித்தவர், அப்பா எங்களை அபிஷேகித்தவர் நீர் ஒருவர் மாத்திரமே. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், போதுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா ஒவ்வொரு நாளும் உம்மை தொழுது கொள்ள வேண்டிய கிருபைகளை அப்பா எங்களை கொடுத்த கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் அப்போ உனக்கு விரோதமாய் வருகிறவர்கள் ஒரு வழியாய் வருவார்கள். அப்பா நமக்கு எங்களுக்கு விரோதமாய், எங்கள் சபைக்கு விரோதமாய், எங்கள் ஊழியர்களுக்கு விரோதமாய் கர்த்தாவே ஒரு வழியாய் வருவார்கள், ஒரு வழியாய் வந்தார்கள். ஆனாலும் கர்த்தாவே அவைகளை 7 வழியாய் திருப்பி அனுப்புகிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா எத்தனையோ பாடுகள், எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ போராட்டங்கள் மத்தியிலும் உம்முடைய கிருபை எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை தப்புவித்து நடத்தி வந்த பாதைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா நீர் யோசனையில் பெரியவராய் இருக்கிறீரே, அப்பா நீர் செயல்களிலே வல்லவராய் இருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே இந்த காலவேளை உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை, கழுகு போல சுமப்பவரே ஆராதனை
ஆராதனை. யோசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. சிலுவையினால் மீட்டவரே, ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே, ஆராதனை ஆராதனை. வழி நடத்தும் விண்மீனே, ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விடிவெள்ளியே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. தேடி என்னை காண்பவரே, ஆராதனை ஆராதனை. தினந்தோறும் தேற்றுபவரே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பரிசுத்தரே படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. பாவங்களை மன்னித்தவரே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. உறுதியான அடித்தளமே, ஆராதனை ஆராதனை. விலை உயர்ந்த மூளை கல்லே, ஆராதனை ஆராதனை. விலை உயர்ந்த மூளை கல்லே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உறுதியான எங்கள் அடித்தளமே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. விலை உயர்ந்த மூளைக்கல்லானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லாகிய எங்களை அப்பா மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றினீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் போதுமானவர், நீர் கிருபையுள்ளவர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கண்மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி எங்களை போக்கிலும் வருத்திலும் எல்லா இடங்களிலும் எங்கள் சபைகளிலும் எங்கள் குடும்பத்திலும் கர்த்தாவே நடத்தி வர தயவுக்காய் நன்றி 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 நன்றி. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர் நல்லவர். அப்பா ஸ்தோத்திரம். உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். நீரே எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். பேசும் தெய்வம் நீர் ஒருவர் மாத்திரமே. பேசாத கல்லையோ மர
வார்த்தையை நாங்கள் வணங்கவில்லை. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீரே எங்களை ஆசீர்வதித்து, எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து, எங்கள் சபையை ஆசீர்வதித்து, எங்கள் போதகர்களை குடும்பங்களை ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் அப்பா அந்த காலைவேளை எங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணுவீராக. இந்த அதிகாலை வேளை கர்த்தாவே உம்முடைய கிருபையை கேட்க பண்ணுவீராக. அப்பா உமையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ராஜா. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் என்று சொன்னீங்களே. அப்பா எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. நீரே உயர்ந்திருப்பீராக. உங்கள் நாமம் உயர்ந்திருப்பதாக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர் ஆண்டவரே. எங்கள் கண்மலை ஆனவரே உம்மை துதிக்கிறோம். எங்களை காக்கிற தெய்வமே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமையும் மாட்சிமை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமைக்கு பாத்திரரே, துதிக்கு பாத்திரரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே.
உந்தன் சீரகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்வீர். உந்தன் சீரகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்வீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனைக்குரியவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆராதனை நாயகரே உமக்கு துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். துதிக்கு பாத்திரரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிற ராஜா. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர் ஆண்டவரே. அப்பா அந்த காலவேளை கர்த்தாவே உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அப்பா அந்த காலவேளை கொடுத்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. நீரே நடத்துங்க ஆவியானவரே, ஆவியானவரே, மெய்யான ஆவியானவரே, தூய ஆவியானவரே, துணையாளரே, எங்கள் துணையாளரே, நீரே எங்களை நடத்துங்க ஆவியானவரே. எங்கள் சபையை நீங்க நடத்துங்க ஆவியானவரே. எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் நீங்க நடத்துங்க ஆவியானவரே. அப்போ எங்கள் விசுவாசிகள் நீங்க நடத்துங்க ஆவியானவரே. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் அப்பா சபைக்கு அப்பா ஜனங்கள் ஓடோடி வர உதவி செய்யுங்க. எல்லா அந்தகாரத்தின் ஆவிகள் வானமண்டலத்தில் போராடி எல்லா அந்தகாரத்தினால் இயேசுவின் நாமத்திலே அப்போ நாங்கள் ஜெயித்து ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மிதமுள்ள நேரத்தில் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீ நடத்துங்க ஆவியானவரே. ஆவியானவரே எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். நாம் மாத்திரம் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நின்றவண்ணமாக வேத பகுதி வாசி. இந்த நாளுக்கான வேத பகுதி சங்கீதம் 42ஆம் அதிகாரம். சங்கீதம் 42ஆம் அதிகாரம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடே கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து இரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் ஏர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலுமிருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. ஆகிலும்
கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்தோடே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடே சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அப்படி கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். அவருடைய அழகு முகத்தை நோக்கி பார்த்து, கர்த்தர் இந்த நாளிலே அவருடைய ஆலயத்திற்கு நாம் கடந்து வரத்தக்கதாக அவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு நல்ல சுகத்தை கொடுத்து பலனை கொடுத்து இந்த புதிய நாளை நாம் காண்பதற்கு ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டி இருக்கிறார். கைகளை உயர்த்தி கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளை நீர் எங்களுக்கு தந்திருக்கிற தயவுகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த புதிய நாளில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து கலந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே வந்து நாங்கள் காத்திருக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கதான சுகத்திற்காக நன்றி, பலனுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நன்றி 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 நன்றி. நன்றியோடு கூட உங்களை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா துதிக்கிறோம்ப்பா துதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. சென்ற இரவு முழுவதும் சென்ற பகல் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்தார். நேற்று தினத்தில் நடைபெற்றதான ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருந்தார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குடும்பத்தை நடத்த ஆண்டவர் போதுமானவராக இருந்தார். நம்முடைய போக்கில் வரத்துல கர்த்தருடைய கிருபை கர்த்தருடைய பிரசுரம் நம்மை பாதுகாத்தது, நம்மை வழி நடத்தினது. கர்த்தர் பாராட்டினதான எல்லா தயவுகளுக்காக கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு கூட உங்களாங்க துதிக்கிறோம், நன்றியோடு கூட உங்களாங்க துதிக்கிறோம், நன்றியோடு கூட உங்களாங்க துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நம்முடைய தேசத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். தேசத்தில் இருக்கிறதான எல்லா ஜனங்களை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நாம் அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணும்படியாக எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் நாம் ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. ராஜாக்களுக்காகவும் அதிகாரத்தில் உள்ள யாவருக்காகவும் எல்லா மனுஷருக்காகவும் நீங்கள் நானும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரெண்டு கைகளை உயர்த்தி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் எங்கள் தேசத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேசத்தில் இருக்கிறதான எல்லா அதிகாரிகளும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எல்லா ராஜாக்களும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எல்லா பிரபுக்களும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா மனிதர்களும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா அரசியல்வாதிகளும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அரசாங்க அதிகாரிகள் எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதிகாரத்திற்கு உட்பட்டிருக்கிறதான எல்லாரையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்கப்பா. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படவும் கர்த்தரை அறிகிற அந்த அறிவை அடையவும் தேவரே நீர் சித்தமுள்ளவராக இருக்கிறீரே. இந்த காலை நேரத்தில் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தரை அறிகிற அந்த அறிவை அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவர்கள் ரட்சிக்கப்பட, சபையில் அவர்கள் சேர்க்கப்பட, கர்த்தருடைய வருகைக்கென்று அவர்கள் ஆயத்தப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் தேசத்தில் நாங்கள் அமைதியில் உள்ள களங்கமில்லாத ஜீவனம் பண்ணத்தக்கதாக ஆண்டவரப்பா அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை தருவீராக. கர்த்தருக்கு பயப்படுதலை ஆண்டவர் தருவீராக. ஆண்டவரே, அவர்கள் ஞானமாக எங்களுடைய பட்டணத்தை, எங்களுடைய நகரத்தை, எங்களுடைய தேசத்தை ஆண்டவரே அவர்கள் ஆட்சி செய்யக்கூடியதான அந்த கிருபைகளை தந்து நடத்துவீராக. எங்களை பட்டணத்தில் எங்களுடைய தேசத்தில் சமாதானம் உண்டாயிருக்கட்டும். எல்லா தீவிரவாதங்கள், எல்லா பாவங்கள், சாபங்கள் எல்லாம் எங்கள் தேசங்களை விட்டு, எங்கள் பட்டணங்களை விட்டு இயேசுவின் நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் அவைகள் விலகி போகட்டும். உடைய கல்வாரி இரத்தத்தை எங்கள் தேசத்தை சுற்றி நாங்கள் தெளிக்கிறோம். உடைய கல்வாரி இரத்தத்தை எங்கள் தேசம் முழுவதும் நாங்கள் தெளிக்கிறோம். ஒவ்வொரு மாநிலத்திலும் உடைய கல்வாரி இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் உடைய கல்வாரி இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். ஒவ்வொரு தாலுக்காக்களிலும் உடைய கல்வாரி இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். ஒவ்வொரு கிராமங்களிலும் உடைய கல்வாரி இரத்தத்தை நாங்கள்
நாங்கள் தெளிக்கிறோம். ஒவ்வொரு தெருக்களிலும் உம்முடைய கல்வாரி ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். ஒவ்வொரு வீடுகள் மேலும் ஒவ்வொரு மனிதர்கள் மேலும் உம்முடைய கல்வாரி ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். உம்முடைய கல்வாரி ரத்தம் ஒவ்வொருத்தரை கழுவி பரிசுத்தப்படுத்தட்டும். அன்று ஒவ்வொருத்தரை ரட்சித்து உம்முடைய அன்புக்குள்ளாக வழி நடத்தட்டும். எல்லா பொல்லாத பிசாசி கிரியைகள் இந்த கால நேரத்தில் அழிக்கப்பட்டு போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தினால ஆண்டவரப்பா எல்லா விடுதலைகளை, எல்லா நன்மைகளை, ரட்சிப்பை, ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்தினாலே இரத்தத்தினாலே கட்டவிழ்த்து நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் எல்லா சபைகளிலும் கிட்டத்தட்ட பெரும்பாலான எல்லா சபைகளிலும் இந்த 40 நாட்கள் இந்த உபவாச ஜெபங்கள் நடைபெறுகிறது. இந்த நாட்களை ஜனங்கள் ஒரு பாரம்பரியமாய் அனுசரிக்காதபடிக்கு இந்த நாட்களிலே ஜனங்கள் பக்தி விருத்தி அடையவும், தேவ சமூகத்தை அவர்கள் நெருங்கி சேரவும், தேவன் எதிர்பார்க்கிற அந்த குணங்களிலே மாற்றங்கள் உண்டாகத்தக்கதாக, மனம் திரும்புதல் உண்டாகத்தக்கதாக, தேவன் தாமே ஒவ்வொரு சபைகளிலும் நல்ல ஒரு எழுப்புதலை ஆண்டவர் கொடுக்கத்தக்கதாக, ஒவ்வொரு சபைகளும் நல்ல ஆவிக்குரிய சபைகளாய், சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமான சபைகளாக நம்முடைய சென்னை பட்டணத்தில், தமிழ்நாட்டில், இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு சபைகளையும், உலகம் எங்கிலும் இருக்கிற ஒவ்வொரு ஆவிக்குரிய சபைகளையும் கர்த்தர் அவ்விதமாக மாற்றத்தக்கதாக கைகளை உயர்த்தி கர்த்தர் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சபைகள் பக்தி விருத்தி அடையட்டும் ஆண்டவரே. சபைகள் எண்ணிக்கையிலும் பரிசுத்தத்திலும் வளர்ந்து பெருகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு சபைகளும் ஆவிக்குரிய சபைகளாக இருக்கட்டும் ஆண்டவரே. சபைகளுக்குள்ள கள்ள உபதேசங்கள் வராதபடிக்கு, சபைகளுக்குள்ளாக உலகம் வராதபடிக்கு, சபைகளுக்குள்ளாக உலகத்தினுடைய ஆடம்பரியங்கள் ஆண்டவர் உலகத்தினுடைய அந்த நாகரிகங்கள் வராதபடிக்கு, உலகத்தினுடைய எந்த ஒரு காரியங்கள் வராதபடிக்கு, ஆண்டவர் பிசாசினுடைய எந்த தந்திரங்களும் சபைகளுக்குள்ள நுழையாதபடிக்கு, உலகம் எங்கிலும் இருக்கிற ஒவ்வொரு சபைகளையும் கர்த்தர் நீர் பரிசுத்தப்படுத்துவீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. உலகம் எங்கிலும் இருக்கிறதான ஒவ்வொரு சபை ஊழியர்களும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், மேய்ப்பர்களும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், அப்போஸ்தலர்களை ஒப்புக் கொடுக்கிறோம், தீர்க்கதரிசிகளை ஒப்புக் கொடுக்கிறோம், சுவிசேஷகர்களை ஒப்புக் கொடுக்கிறோம், மிஷனரிகளை ஒப்புக் கொடுக்கிறோம், போதகர்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு நபர்களையும் நீர் பொறுப்படுத்தி நடத்துவீராக, தாங்கி நடத்துவீராக. வேண்டிய அபிஷேகத்தை, கிருபைகளை, அழைப்பை கர்த்தர் கொடுத்து தன்னுடைய பிள்ளைகளின் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவீராக. உலக மாம்ச பிசாசு தொடாதபடி இரத்த கொட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்வீராக. ஒரு எழுப்புதல் ஒவ்வொரு ஆவிக்குரிய சபைகளில் உண்டாகட்டும். இருக்கிற ஒவ்வொரு சபைகளும் ஆவிக்குரிய சபைகளாக மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உதவி செய்து நடத்துவீராக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். குட் ஃப்ரைடேக்காக ஜெபம் பண்ணுவோம். ஈஸ்டர் ஆராதனைக்காக ஜெபம் பண்ணுவோம். அந்த நாட்களில் ஒரு பெரிய ஒரு திரளான ஒரு ஆத்தும அறுவடை உண்டாக வேண்டும். அந்த நாளில் ஒரு தெய்வீக சுகம் நம்முடைய சபை மத்தியில் அவைகள் வெளிப்பட வேண்டும். திரளான ஜனங்கள் ஞானஸ்தானத்திற்கென்று தங்களை அர்ப்பணித்து அவைகள் ஞானஸ்தானத்தின் மூலமாக கர்த்தரோடு கூட அவர்கள் உடன்படிக்கை செய்ய வேண்டும். அதற்காக கர்த்தர் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஜெபிக்கு நண்பன் திட்டத்தில் ஆண்டவரே 5 அப்பம் 2 மீன்கள் இந்த திட்டத்தில் எழுதப்பட்டிருக்கதான ஒவ்வொரு பெயர்களையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த காலை நேரத்தில் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஈஸ்டர் தினத்தன்று, குட் ஃப்ரைடே தினத்தன்று ஒரு பெரிய ஒரு ஆத்தும அறுவடை உண்டாகட்டாப்பா. சபை இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு எண்ணிக்கையிலும் பரிசுத்தத்தில் வளர்ந்து பெருகத்தக்கதாக ஆண்டவரே 7 லட்சம் ஆத்துமாக்கள் நீர் சபைக்கு நீர் தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு பெரிய ஒரு ஆத்தும அறுவடை உண்டாகட்டும்ப்பா. ஒரு பெரிய ஆவிக்குரிய ஒரு உயிர் மீட்சி உண்டாகட்டும்ப்பா. ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சுகமாக்கிற வல்லமை சபையில வெளிப்படட்டும் ஆண்டவரே. திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்படட்டும். திரளான ஜனங்கள் ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கை மூலமாக கர்த்தரோடு அவர்கள் உடன்படிக்கை செய்து சாட்சிகளாக வாழட்டும். உதவி செய்து நடத்துவீராக. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் எக்ஸாம் எழுதி கொண்டு இருக்கிற, எழுத போகிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே ஒவ்வொருத்தருக்கும் நல்ல ஞானத்தை, சுகத்தை, பலனை தந்து நல்ல மதிப்பெண்கள் எடுத்து பிள்ளைகள் வெற்றி பெறத்தக்கதாக. ஒருவேளை பிள்ளைகள் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக அவங்க இருப்பாங்கன்னா அவங்க கவலைப்படாதபடிக்கு, பயப்படாதபடிக்கு, அவங்க தவறான முடிவுகளை அவர்கள் எடுக்காதபடிக்கு, அவர்கள் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி தங்களால் இயன்றதை அவர்கள் செய்யும் பொழுது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறாரே. எனவே பிள்ளைகள் ஒவ்வொருத்தரை கர்த்தர்
கர்த்தர் தாமே ஆளுகை செய்து நடத்தும்படியாக நல்ல ஞானத்தை, நல்ல சுகத்தை, பலனை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக எல்லா பிள்ளைகளும், எல்லா மாணவ மாணவிகளும் நல்ல மதிப்பெண்கள் எடுத்தவர்கள் வெற்றி பெறத்தக்கதாக, ஓ ஸ்தோத்திரம், யாரும் கிளாஸை கட்டடிக்காதபடிக்கு, அந்த எக்ஸாம் அவங்க மிஸ் பண்ணாதபடிக்கு, எல்லாரும் அந்த சரியான முறையில் அந்த எக்ஸாம் எழுதத்தக்கதாக, தைரியமாக எழுதத்தக்கதாக, நல்ல மதிப்பெண்கள் எடுத்து வெற்றி பெறத்தக்கதாக கைகளை உயர்த்தி கர்த்தர் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை, சுகத்தை, பலனை கொடுங்கப்பா. பிள்ளைகளை ஒவ்வொருத்தரும் ரட்சித்து வழி நடத்துங்கப்பா. பிள்ளைகளை ஒவ்வொருத்தரும் எக்ஸாம்ல நல்ல மதிப்பெண்கள் எடுத்து வெற்றி பெற அவருடைய எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாய் அமைய நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. வீணான காரியங்கள், செல்போன் மற்றுமாக வீணான கெட்ட நண்பர்கள் மத்தியில் வீணாக நேரத்தை செலவழிக்கிறதான காரியங்கள், தேவையில்லாத காரியத்தில் தலையிடுகிற காரியங்கள், இவைகள் எல்லாவற்றிலிருந்து பிள்ளைகள் இந்த நாட்கள் இங்கே விலக்கி மறைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்களால் இயலாத காரியங்களை கர்த்தர் நீர் அவர்களுக்கு நடத்தி கொடுத்து அவர்களுக்கு வேண்டிய பலனை தந்து அவர்கள் எல்லா தீங்குக்கும், தீமைகளுக்கும், தீய மனிதர்களுக்கும் விலக்கி நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்கிற அந்த வார்த்தையின்படி எங்களை பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால போதிக்கப்பட்டிருக்கட்டும்ப்பா. எங்களை பட்டணத்தில், தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தரால போதிக்கப்பட்டிருக்கட்டும்ப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல தலைவர்களை கர்த்தர் நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தருவீராக. ஆண்டவர், ஏழை ஜனங்கள் மேல் கரிசனை உள்ள, அக்கறை உள்ள நல்ல திட்டங்களை, தேசத்தின் முன்னேற்றத்திற்காக ஆண்டவர் பிரயாசப்படுகிற அப்படிப்பட்டதான நல்ல தலைவர்களை, கர்த்தருக்கு பயப்படுகிற தலைவர்களை, ரட்சிக்கப்பட்டதான தலைவர்களை எங்களுக்கு ஏற்படுத்தி தாங்கப்பா. நாங்கள் அமைதலோடு கூட களங்கமில்லாத ஆண்டவரேப்பா நாங்கள் ஜீவனம் பண்ணத்தக்கதாக தேவரீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. எந்த ஒரு சபையும் பாதிக்கப்படக்கூடாது, எந்த ஒரு ஊழியர்களும் பாதிக்கப்படக்கூடாது, எந்த ஒரு ஊழியங்களும் பாதிக்கப்படக்கூடாது. அதற்கேற்ற நல்ல தலைவர்களை இந்த எலெக்ஷன் எங்களுக்கு தந்தைகளை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த கால நேரத்தில் எங்களோடு கூட பேசுங்க, இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து இந்த காலை நேரத்திலே சில வசனங்களை நம்ம தியானிக்கலாம், வாசிக்கலாம். தீத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். தீத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனம். நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். ஓகே, இந்த வசனம் சொல்லப்படுகிறது, நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடிக்கு குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவான நற்கிரியைகளை செய்ய பழகட்டும் என்று சொல்லி பரிசுத்த பவுல் அவர் தீத்துவுக்கு எழுதுகிறதான இந்த நிருபத்திலே அவர் இந்த காரியத்தை அவர் குறிப்பிடுகிறார். அப்போ இந்த தீத்து மற்றுமாக 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு ஆகிய இந்த நிருபங்கள் எல்லாமே ஒரு போதக நிருபம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. போதகர்களாக இருந்ததான தீத்துவுக்கும் போதகர்களாக இருந்ததான தீமோத்தேயுவுக்கும் பவுல் இந்த நிருபங்களை என்ன பண்ணுகிறார், அவர் எழுதுகிறார். அப்பொழுது அவர் அங்கே குறிப்பிடுகிறதான காரியம் என்ன, நம்முடையவர்களும், நம்முடைய சபை ஜனங்களும், சபையில் இருக்கிறதான விசுவாசிகள், சபையில் இருக்கிறதான தேவ பிள்ளைகள், அவர்கள் கனியற்றவர்களாய் இராதபடிக்கு குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும் என்று சொல்லி என்ன பண்ணுகிறார், அவர் அந்த இடத்துல குறிப்பிடுகிறதான அந்த காரியத்தை பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் கனியுள்ள ஒரு ஜீவிதம் தேவை என்பதை பவுல் அப்போஸ்தலன் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். அப்போ கனியுள்ள ஒரு வாழ்க்கை வேண்டுமானால் அவர்கள் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணுகிறார், அவர் குறிப்பிடுகிறார். அப்போது அந்த கனியுள்ள ஜீவிதம், நற்கிரியைகளை குறித்து பார்க்கும் பொழுது சங்கீதம் 128 வசனம் 3 அங்கே சொல்லப்படுகிறது. வாசிங்க. 128வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிங்க. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். அப்போ ஆண்டவங்க சொல்லுறதான ஒரு காரியம் என்ன, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே ஒரு மனைவியானவள் தன் குடும்பத்தில் வந்து என்ன பண்ண வேண்டும், அவள் கனி உள்ளவளாக அவள் இருக்க வேண்டும் என்பதை வேதம் இங்கே குறிப்பிடுகிறது. அது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுகிறதான ஆசீர்வாதம் என்று சொல்லி வேத வசனத்தில் அது தெளிவாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தங்க சொல்லப்படுகிறது, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் என்ன பண்ணுவார்கள், இருப்பார்கள்.
அப்போ பிள்ளைகள் ஒலிவ மரத்தினுடைய கனிகளை கொடுக்கிறார்கள், மனைவியானவள் திராட்சை செடியினுடையதான அந்த கனிகளை கொடுக்கக்கூடியவளாக என்னப்படுகிறாள், குடும்பத்தில் காணப்படுகிறாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ குடும்பத்திலே இருக்கிறதான பெண்கள், குடும்பத்தில் இருக்கிறதான மனைவிகள், குடும்பத்திலே நீங்கள் கனி உள்ளவர்களாக இருக்கிறீர்களா என்பதை என்ன பண்ணணும், நம்ம சிந்திச்சு பார்க்கணும். உதாரணத்துக்கு ஒரு வேலை ஸ்தலத்தை நம்ம பார்க்கும் பொழுது, இன்றைக்கி அநேக குடும்பங்களை பார்க்கும் பொழுது ஆண்களும் வேலை செய்கிறாங்க, பெண்களும் என்ன பண்ணுறாங்க, வேலை செய்கிறாங்க. அப்போ வேலை செய்கிறதான இடத்துல ஒரு மேனேஜரோ அல்லது ஓனரோ, அப்போ அந்த இடத்துல வேலைக்கு வைத்திருக்கிறதான அந்த சகோதரி இடத்துலையோ அல்லது சகோதர இடத்துலையோ ஒரு வேலைகளை சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஒரு ஹம்புளாக, ரொம்ப தாழ்மையாக என்ன பண்ணுவாங்க, அந்த காரியங்களை என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. எத்தனை முறை அந்த அதிகாரி கூப்பிட்டு அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வாங்கம்மா, இந்த வேலையை செய்யுங்க, அதை செய்ய சொல்லி சொன்னாலும் சரிங்க சார், செஞ்சிடறோம் சார், ஓகே சார், அப்படியா சார், இப்படியா சார் என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. அதாவது உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் அப்படின்னா, அந்த ஹோட்டலில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சர்வெண்ட் இருப்பாங்க. 2 விதமான சர்வெண்ட் இருப்பாங்க, ஆண்களும் இருப்பாங்க, பெண்களும் வந்து என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. பெரும்பாலும் இன்றைக்கி ஹோட்டல்ஸில் வந்து என்னென்னா ஆண்கள் தான் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. அப்போ அந்த ஹோட்டலுக்கு போகும்போது, அப்போது நம்ம ஆர்டர் பண்ணும்போது அந்த சர்வெண்ட் என்ன பண்ணுவாங்க, நம்ம பக்கத்தில் வந்து நிற்பாங்க. சார் என்ன சார் சாப்பிட்றீங்க, என்ன சார் வேணும்? அப்போ ரொம்ப பவ்யமாக என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. அப்போ அவரை பார்க்கும்போது நம்மளுக்கு அடேங்கப்பா, ஆவியின் கனிகளை இவ்வளோ நிறைந்தவராக இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், நம்ம வந்து யோசிப்போம். சார் அடுத்து என்ன வேணும் சார், வேறு எதுவும் வேணுமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பவ்யமாக வந்து என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. அப்போ அப்படி கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு காரியம் நம்மளுக்கு யோசிக்க தோணும். அப்போ இவங்க வீட்டில் இவங்க எப்படி இருக்கிறாங்க, அப்போ இங்கே இவங்க வேலை செய்கிற ஸ்தலத்தில் இவங்க இவ்வளோ ஆவியின் கனிகளை இவங்க வெளிப்படுத்துகிறவங்களாக இருக்கிறாங்களே, இவ்வளோ இவங்க பவ்யமாக பேசுகிறாங்களே, இவ்வளோ தாழ்மையாக அவங்க நடந்துக்கிறாங்களே, இதே நேரத்தில் இவங்க வீட்டில் இவங்களுடைய மனைவி ஏதாச்சும் ஒரு கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க சொல்லி சொல்லும் போது இவர் தண்ணி எடுத்துகிட்டு வருவாரா அப்படின்னு சொல்லி ஆண்களை குறித்ததான அந்த எண்ணங்கள் இருக்கும். அதே மாதிரி பெண்களை குறித்து பார்க்கும் பொழுது, அப்போ பெண்கள் வந்து இந்த வேலை செய்கிற ஸ்தலத்தில் இவ்வளோ தூரம் தங்களை எஜமானுக்கு கீழ்ப்படுகிறாங்களே, அப்போ வீட்டில் அவங்க எப்படி இருப்பாங்க, தன்னுடைய கணவருக்கு அவங்க வந்து எந்த அளவு அவங்க வந்து கீழ்ப்படிஞ்சு நடப்பாங்க அப்படிங்கிறதான அந்த காரியத்தை வந்து என்ன பண்ணுங்கிறது நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போல்லாம் பரிசுத்த பவுல் அவர் சொல்லுகிறார், நம்முடையவர்களும் கனியற்றவர்களாக இராதபடிக்கு என்ன பண்ணட்டும், அவர்கள் நற்கிரியைகளை செய்ய பழகட்டும் என்று சொல்லி என்ன பண்ணுகிறார், அவர் இடத்துல சொல்லுகிறதான காரியத்தை பார்க்குறோம். அப்போது தீத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 4, 5 ஆகிய அந்த வசனத்தில் அவர் அங்கே சொல்லும் பொழுது அவர் அங்கே சொல்லுகிறார், வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. தீத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் வசனம் 4, 5 வாசிங்க. தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு, தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாய் இருக்கும்படிக்கு அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாய் இருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது முதிர் வயதுள்ளதான ஸ்திரீகளுக்கு நீ வந்து என்ன பண்ணு, புத்தி சொல்லு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுகிறார், அவர் இந்த இடத்துல அவர் ஆரம்பிக்கிறார். அப்போ எதெல்லாம் புத்தி சொல்லணுமா, தேவ வசனம் தூசிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணுகிறார், அவர் அங்கே அதை கற்றுக் கொடுக்கிறார். அடுத்து பார்க்கும் பொழுது தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், கற்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், வீட்டிலே தரித்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும், நல்லவர்களாக இருக்க வேண்டும், தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ இப்படிப்பட்டதான இந்த நற்காரியங்களை போதிக்கக்கூடிய அளவிற்கு முதிர் வயதுள்ளதான ஸ்திரீகள் என்ன பண்ணணும், மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுகிறார், அவர் அங்கே போதிக்கிறார். அப்போ முதிர் வயதுள்ளதான ஸ்திரீகள் பாலிய ஸ்திரீகளுக்கு, இள வயதுள்ளதான ஸ்திரீகளுக்கு அவர்கள் போதிக்க வேண்டுமானால் அவர்கள் தங்களுடைய இள வயதில் என்ன பண்ண வேண்டும், இப்படிப்பட்ட நற்காரியங்களை, நற்கிரியைகளை, ஆவியின் கனிகளை தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் வெளிப்படுத்துகிறவர்களாக என்ன பண்ண இருக்கணும். அப்போ குடும்பத்திற்கான ஒவ்வொரு பெண்களுக்கும் வேதம் சொல்லுவதான காரியம் என்னது, புருஷரிடத்திலும் பிள்ளைகளிடத்தில் என்ன பண்ணும், அன்புள்ளவர்களாக, கற்புள்ளவர்களாக, கீழ்ப்படுதல் உள்ளவர்களாக இருந்து என்ன பண்ண வேண்டும், குடும்பத்தை நடத்த வேண்டும் என்கிறதான காரியத்தை என்ன பண்ணுகிறது இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. பொதுவாக பெண்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா,
குடும்பத்தை என்ன பண்ணணும், நடத்தணும். உதாரணத்துக்கு துணிகளை துவைச்சு வீட்டில் நல்லபடியாக சமையலை செய்து தன்னுடைய கணவருக்கு தேவையான பணிவிடைகளை செய்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையான பணிவிடைகளை செய்து அப்போ பிள்ளைகளுக்கு ஏற்றபடி சரியான நற்காரியங்களை அவர்களுக்கு போதித்து கற்றுக் கொடுத்து நடத்துகிறவர்களாக என்ன பண்ணணும் இருக்கணும். பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது தீமோத்தேயுக்கு சொல்கிறார், தீமோத்தேயுவே உன்னில் இருக்கிறதால் அந்த மாயமற்ற அந்த களங்கம் இல்லாத அந்த விசுவாசம் அது உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் என்ன பண்ணுச்சு, அது இருந்தது என்று சொல்லி என்ன பண்ணுகிறார், அவர் குறிப்பிடுகிறார். அப்போது அந்த பாட்டி அந்த லோவிசாலும் தாயாகிய அந்த ஐனிக்கையால் என்ன பண்ணுறாங்க, அந்த விசுவாசத்தை என்ன பண்ணுறாங்க, சின்ன வயதிலிருந்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுத்து போதித்து என்ன பண்ணுறாங்க, அவங்க தங்களுடைய பிள்ளைகளை நல்ல பாதையில் என்ன பண்ணுகிறார்கள், அவர்கள் உருவாக்குகிறார்கள். அப்போ குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் குடும்பத்தின் பொறுப்புகளை கவனித்து நடத்த வேண்டும். விசேஷமாக பிள்ளைகளை நடத்துகிறதா அந்த பொறுப்புகளை என்ன பண்ண அவங்க எடுத்து கத்தருக்கேற்ற சிக்ஷையில பிள்ளைகளை வந்து என்ன பண்ணணும், சரியான முறையில் அவர்கள் வழி நடத்துகிறவர்களாக இருக்கணும். அப்போ அது குடும்பத்தில் இருக்கிறதான அந்த மனைவிகள் அப்போ அவங்க என்ன பண்ணணும், அதாவது நம்ம சங்கீதம் 128:3 வாசது போல உன் மனைவி உன் வீட்டோரங்களை கனிதரும் திராட்சை கொடி. அப்போ அந்த வீட்டோரத்திலே அந்த வீட்டிலே அவர்கள் கனி உள்ளதான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக வீட்டிலே அவர்கள் நற்கிரியை செய்யக்கூடியவர்களாக என்ன பண்ண வேண்டும், அவர்கள் காணப்பட வேண்டும். அப்போ அடுத்து பார்க்கும் பொழுது கனி உள்ளதான ஜீவிதத்தை குறித்து இன்னொரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க ஆதியாகமத்து புஸ்தகம் 49வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமத்து புஸ்தகம் 49வது அதிகாரம் 22வது வசனம். யோசேப்பு கனிதரும் செடி, யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அப்போ குடும்பத்தில் இருக்கிற ஆண்களுக்கு இந்த யோசேப்பு ஒரு அடையாளமாக இருக்கிறார். அப்போ ஆண்களை குறித்து வேதம் சொல்கிறதான ஒரு காரியம் என்ன, யோசேப்பு கனிதரும் செடி. அப்போ பெண்கள் மாத்திரமல்ல, அப்போ உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி என்று சொல்லப்படுகிறது. எனவே பெண்கள் மாத்திரமல்ல, உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல இருக்கிறார்கள். அப்போ பிள்ளைகள் மாத்திரமல்ல, குடும்பத்தில் இருக்கிறதான ஆண்களும் என்ன பண்ண வேண்டும், அவர்கள் கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள என்னது கனிதரும் செடி. அப்போ ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற புருஷர்கள் என்ன பண்ண வேண்டுமாம், அவர்கள் நீரூற்றண்டையிலே கர்த்தருடைய வசனமாகிய நீரூற்றண்டையிலே பரிசுத்த ஆவியாகிய அந்த நீரூற்றண்டையிலே நாட்டப்பட்டு இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எனவே புருஷர்கள் அவர்கள் தேவ பக்தி உள்ளவர்களாக எனப்பட வேண்டும், அவர்கள் இருக்க வேண்டும். அது அவர்கள் கனி உள்ள ஜீவிதம் ஜீவிப்பதற்கு அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அடுத்தபடியாக அங்கே சொல்லப்படுகிறது, யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அப்போ சுவரின் மேல் ஒரு கொடி படரும் பொழுது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மவுண்ட் ரோட் பக்கத்தில் நீங்கள் போகிற அந்த வழியில் நீங்கள் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா சில ஹோட்டல்ஸில் வெளியில் பெரிய அந்த செடிகளை வளர்த்து என்ன பண்ணியிருப்பாங்க, அப்படியே கொடி மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க, மேலே அப்படியே அதை படர வச்சு அதை ஒரு பெரிய ஒரு மதில் சுவர்களை போல் என்ன பண்ணியிருப்பாங்க, அதை வந்து அதை எழுப்பியிருப்பாங்க. அப்போ பார்க்கறதுக்கு அதை வந்து என்ன பண்ணால் அது ஒரு அழகாக இருக்கும், அதை பார்க்கறதுக்கு ஒரு மதில் சுவரை போல வந்து என்ன பண்ணால் அது வந்து காணப்படும். அப்போ இங்கே சொல்லப்படுகிறது யோசேப்பு வந்து எப்படிப்பட்டவன் அப்படின்னா அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அப்போ சுவரின் மேல் அந்த கொடிகள் படர்ந்து அந்த சுவர் ஒரு புறத்தில் என்ன பண்ணுகிறது, அது குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது. அடுத்தது படருகிறதான அந்த கொடிகள் அது வந்து என்ன பண்ணுகிறது, அது ஒரு பாதுகாப்பு மதில்களாக அது வந்து என்ன பண்ணுகிறது, அது காணப்படுகிறது. எரியோ கோட்டையை பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பாதுகாப்பு மதில். அப்போ எதிரிகள் யாரும் என்ன பண்ண முடியாது, உள்ளே போக முடியாது. அந்த தேசம் வந்து என்ன பண்ணுறது, அது ஒரு பாதுகாக்கப்பட்டதான ஒரு தேசமாக இருந்தது. அப்போ அதே போல் ஒவ்வொரு புருஷர்களும் தங்கள் குடும்பத்திற்கு அவங்க வந்து என்ன பண்ணும், பாதுகாப்பின் அரண்களாக என்ன பண்ணும் இருக்கணும். அப்போ ஒரு குடும்பத்தை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியதான அந்த பொறுப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா புருஷர்களுக்கு இருக்கிறது. அப்போ புருஷர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்போ குடும்பத்துக்கு தேவையான அந்த சம்பாத்தியத்தை சம்பாதிக்கத்தக்கதாக நல்ல வேலைகளை செய்து என்ன பண்ணும், குடும்பத்தை வந்து என்ன பண்ணும், நடத்தணும். அப்போ இன்றைக்கி இருக்கிறதான விலைவாசி உயர்வில் இன்றைக்கி குடும்பத்தை நடத்துகிறது வந்து என்னது ரொம்ப ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு காரியமாக இருக்குது. கடையில் போயிட்டு ஒரு சின்ன ஒரு பனியன் வாங்கினா கூட வந்து என்னது ஏகப்பட்டதான விலைகள் வந்து என்ன பண்ணது போகுது. அப்போ இன்றைக்கி இருக்கிறதான அந்த சூழ்நிலைகளில் தன்னுடைய மனைவிக்கு வேண்டியதான துணிகள், தன்னுடைய பிள்ளைகளுக்கு வேண்டியதான அந்த துணிகள், தன்னுடைய குடும்பத்துக்கு தேவையான உணவு, தன்னுடைய குடும்பத்துக்கு தேவையான ஒவ்வொரு நற்காரியங்களை செய்யக்கூடிய விதத்தில்
புருஷன்மார்கள் நல்ல வேலைகளை செய்து நல்ல சம்பாத்தியங்களை செய்து தன் குடும்பத்துக்கு ஒரு மதிலை போல் அவங்க வந்து என்ன பண்ணும், அவங்க காணப்படுகிறவர்களாக என்ன பண்ணும் இருக்கணும். அடுத்தது குடும்ப பொறுப்புகளை அவங்க என்ன பண்ணும், அவங்க கவனித்து நடத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ இதை குறித்து வசனத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதையே பவுல் அவர் தீத்துக்கு சொல்லும்போது அவர் சொல்லுகிறார். வாசிங்க தீத்துவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. தீத்து 2:2 வாசிங்க. முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி புத்தி சொல்லு. பாருங்க, இப்ப முதிர் வயது உள்ளவர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக என்ன பண்ணுமா இருக்கணுமா. கர்த்தரை தேடுகிறதுல ஜாக்கிரதை, குடும்பத்தை விசாரிக்கிறதுல ஜாக்கிரதை. அடுத்தது நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசத்தில் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியத்திலும் அவங்க வந்து என்ன பண்ணும், அவங்க ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்குன்னு சொல்லி புத்தி சொல்லுன்னு சொல்லி என்ன பண்ணுகிறார் சொல்லுகிறார். நீங்கள் 1வது அதிகாரம் தீத்து 1 வாசித்தீங்க அப்படின்னா அங்கே சபையின் மூப்பர்களுக்கு சில காரியத்தை சொல்லியிருக்கிறார். அப்போ அதில் புருஷர்களுக்குரியதான அந்த காரியங்களை சொல்லியிருக்கிறார். அப்போ அதில் பார்க்கும்பொழுது அதில் இன்னும் நமக்கு ஏராளமான காரியங்கள் என்ன பண்ணுகிறது, அந்த வசனங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனங்களை நம்ம வாசிக்கலாம். வாசிங்களேன். தீத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 8வது வசனம் வாசிங்க. அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேல் பிரியம் 6லிருந்து வாசிங்க. குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் துன்மார்க்கன் என்றும் அடங்காதவன் என்றும் பெயரெடுக்காத விசுவாசம் உள்ள பிள்ளைகளை உடையவனுமாகிய ஒருவன் இருந்தால் அவனையே ஏற்படுத்தலாம். ஒரு சபையில ஒரு மூப்பரை நாம் எப்படி ஏற்படுத்தலாம் என்று சொல்லும் பொழுது அந்த மூப்பருக்குரியதான தகுதிகள் என்ன என்பதை பவுல் இங்கே வந்து என்னப்படுகிறார், அவர் குறிப்பிடுகிறார். அப்போ சபையில் இருக்கிறதான ஒவ்வொரு புருஷர்களும் சபையிலே நல்ல ஒரு மூப்பர்களாக இருக்கக்கூடிய விதத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன பண்ண அவர்கள் வளரணும். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் வளரும் பொழுது தங்களுடைய குடும்பத்திலே நற்கிரிகளிலே நிச்சயமாக அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, வளருவார்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை. அப்போ அதனால தாங்க சொல்லப்படுகிறது, அவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடையவனும் துன்மார்க்கன் என்றும் அடங்காதவன் என்றும் பெயரெடுக்காத விசுவாசம் உள்ள பிள்ளைகளை உடையவனுமாய். அப்போ பிள்ளைகளை வந்து என்ன பண்ணும், நல்வழி அந்த நடத்த வேண்டியதான அந்த பொறுப்பு யாருக்கு இருக்கிறது அப்படின்னா புருஷர்களுக்கு, குடும்பத்தில் கணவன்மார்களுக்கு இருக்கிறது என்பதை வேதவசனம் நம்மளுக்கு போதிக்கிறது. எனவே குடும்பத்தில் இருக்கிறதான பெண்களும் குடும்பத்தில் இருக்கிறதான புருஷர்களும் குடும்பத்தில் அவர்கள் கனி தருகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. அடுத்து பார்க்கும் பொழுது சங்கீதம் 1:3 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளுக்கு தெரிஞ்சதான வசனம் தான். வாசிங்க சங்கீதம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுல கனி தருகிறதான வாழ்க்கையை குறித்து பார்த்தோம். குடும்பத்தில் இருக்கிறதான கணவன் கனித்தர வேண்டும், குடும்பத்தில் இருக்கிறதான மனைவி கனித்தரணும், குடும்பத்தில் இருக்கிறதான பிள்ளைகள் கனித்தரணும் அப்படிங்கிறதான காரியங்கள் உண்டு. அதே போல் நம்ம இங்கே பார்க்கும் பொழுது சபையில் கனி கொடுக்கிறதான ஒரு காரியம், சபையிலே நற்கிரியைகள். அப்போ அதில் நம்ம பார்க்கும்பொழுது ஆண்டவங்க சொல்கிறதான ஒரு காரியம் என்ன, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் அதில் பிரியமாக இருந்து கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு என்ன பண்ணுவான், தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற ஒரு மரத்தை போல இருப்பான். அப்போ சபையின் ஐக்கியம் என்பது அது முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ சபை ஐக்கியத்தில் ஒவ்வொரு புருஷர்களும் ஒவ்வொரு மனைவிமார்களும் ஒவ்வொரு பிள்ளைகளும் சபையின் ஐக்கியத்தில் அவர்கள் நிலைத்து இருக்கிறவர்களாக என்ன பண்ணணும் இருக்கணும். எப்பொழுதெல்லாம் சபை கூடுகள் இருக்கிறதோ அப்பொழுது எல்லாம் முடிந்த அளவு வந்து என்ன பண்ண வேண்டும், அவைகளை கலந்து கொள்ள வேண்டும். ஏன் முடிந்த அளவு சொல்லுகிறார் அப்படின்னா, சில புருஷர்மார்கள் என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க. அதனால் பகல் நேரங்களில் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு வந்து சபைக்கு வருகிறதுக்கு அவங்களுக்கு கடினமாக இருக்கும். அப்போ மற்றபடி அவங்களுக்கு எப்பெல்லாம் முடியுமோ அப்பொழுது எல்லாம் வந்து என்ன பண்ணணும், அது கலந்து கொள்ளணும். அதுக்காக ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணக்கூடாது, எனக்கு வேலை இருக்க சொல்லி என்ன பண்ணக்கூடாது, சபை ஐக்கியத்தை விட்டுட்டு வேலைக்கு என்ன பண்ணக்கூடாது, போயிடக்கூடாது. வசனம் சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனப்படுவேன், என்னை கனவீனப்படுத்துகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் சொல்லி என்ன பண்ணிக்கிறார் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அதனால கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதான முதல் இடத்தை என்ன பண்ணணும், கர்த்தருக்கு கொடுக்கணும். அப்போ சபையோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியம், தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனோடு கூட இருக்கிறதான அந்த ஐக்கியம் அது ரொம்ப முக்கியம்.
ஐக்கியம். அடுத்தது ஆத்துமாக்களோடு கூட இருக்கிறதான அந்த ஒரு ஐக்கியம். ஆத்துமாக்களை வந்து என்ன பண்ணணும், ஆதாயம் பண்ணணும். அப்போ இந்த காரியங்கள் சபையிலே நாம் நற்கிரிகளை செய்வதற்கு இவைகள் வந்து என்ன பண்ணணும், ஏதுவாக இருக்கும். தேவனோடு கூட இருக்கிறதான ஐக்கியம், சபையோடு கூட இருக்கிறதான ஐக்கியம், அழிந்து போகிற ஆத்துமாக்களோடு கூட இருக்கிறதான அந்த ஐக்கியம், அது சபையிலே நாம் நற்கிரிகள் உள்ளவர்களாக நற்கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்க அது நம்மை வழி நடத்தும். அடுத்து தேசத்திலே நற்கிரியை 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 30வது வசனம் வாசிங்க. கடைசியாக 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 30வது வசனம். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனிகளை கொடுப்பார்கள். அப்போ நம்ம இங்கே பார்க்கும் பொழுது மறுபடியும் என்றதான ஒரு வார்த்தை இங்கே குறிப்பிடப்படுகிறது. அப்போ மறுபடியும்னா அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா, அப்போ கனி கொடுத்தாங்க, இடையில வந்து என்ன போல கனி கொடுக்கல. அப்போ மறுபடியும் அப்படிங்கிறதான அந்த வார்த்தை என்னப்படுகிறது, அந்த இடத்துல குறிப்பிடப்படுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதாவது 4ஆகமத்தில் சொல்லும்போது அவர் அங்கே சொல்கிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என் முகத்தை தேடி தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திற்கு நான் கேட்டு அவர்கள் பாவங்களை அவர்களுக்கு மன்னித்து அவள் தேசத்துக்கு என்ன பண்ணுவேன், சேமத்தை கொடுப்பேன். அப்போ கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டதான நீங்களும் நானும் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்காத பொழுது, கர்த்தரை தேடாத பொழுது, கர்த்தரை நோக்கி ஜெபிக்காத பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், தேசத்தின் மேலே ஆண்டவர் கோபம் கொண்டு தேசத்தினுடைய நன்மைகளை என்ன பண்ணுகிறார், ஆண்டவர் அதம் பண்ணி போடுகிறார். அப்போ அதனால அங்கே நடக்கிறதான அந்த காரியங்கள் வந்து என்ன அப்படின்னா, தேசத்திலே நாம் கனிகளை கொடுக்க கூடாதவர்களாக என்னப்படுகிறோம், நாம் மாறி போய் விடுகிறோம். தேசத்தின் நன்மைகளை என்ன பண்ண முடியாது, நம்மளால் புசிக்க முடியல. அப்போ தான் இங்கே வசனம் சொல்கிறது, யூத வம்சத்தார் என்ன பண்ணுவாங்க, யூத வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனிகளை கொடுப்பார்கள். அப்போ நம்ம இன்னும் கர்த்தருக்கு முன்னாடி நம்மளை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு விலகி கர்த்தருடைய முகத்தை தேடி நம்ம கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய தேசத்தில் அவர் சேமத்தை கொடுப்பார். நம்மளை வந்து என்ன பண்ண முடியும், நம்ம கீழே வேர்பற்றி மேலே கனிகளை கொடுக்கிறவர்களாக வந்து என்ன பண்ணுவோம், இருப்போம். அப்போ அதுக்கு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, நாம் சுவிசேஷத்தை நம்முடைய தேசத்தில் அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய தேசங்களிலே நாம் நற்கிரிகளை என்ன பண்ண நம்ம செய்கிறவர்களாக என்ன பண்ண இருக்கணும். ஒருவேளை நம்மளே கஷ்டப்படுறவங்களா இருக்கலாம், நமக்கே யாராச்சும் ஒருத்தங்க உதவி செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலை மத்தியிலும் நம்மை விட கஷ்டப்படக்கூடியதான சில நபர்களுக்கு நம்மால் இயன்ற சில உதவிகள் நம்ம செய்யும் பொழுது அந்த நற்கிரிகளை பார்க்கும் பொழுது ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அது என்ன அது ஏதுவானதாக அது இருக்கும். அப்போ சுவிசேஷத்தை சொல்லணும், நற்கிரிகளை செய்யணும், சாட்சி உள்ளதான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது நம்முடைய தேசத்திலே கனி உள்ளதான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நம்முடையவர்களும் ஹல்லேலூயா கனியற்றவர்களாய் இராதபடிக்கு நற்கிரிகளை செய்ய பழகட்டும் என்று சொல்லி நம்ம வாசித்தோம். ஹல்லேலூயா. நம்முடைய வீட்டிலே நற்கிரிகள், நம்முடைய சபையிலே நற்கிரியை, நம்முடைய தேசத்திலே நாம் நற்கிரிகளை செய்கிறவர்களாக கனி உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கைகளை உயர்த்தி கர்த்தர் நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை கனி உள்ளவர்களாக மாற்றுங்கப்பா. நாங்கள் நற்கிரிகளை செய்ய பழகட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் எங்களை கிரியைகளை கண்டு ஆண்டவர் இவர்களும் இயேசுவோடு கூட இருந்தவர்கள், ஆண்டவர் இவர்கள் இயேசுவின் பிள்ளைகள் என்று சொல்லி மற்றவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக எங்களை பார்க்கிறவர்கள் எங்களை வாழ்க்கை மூலமாக உண்மை பார்க்கத்தக்கதாக நீங்கள் உதவி செய்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து உமக்கு நன்றி. இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த நாள் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுகிற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கனி உள்ள ஒரு ஜீவிதத்தை உடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கு தந்து நீர் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தீங்குக்கும் தீமைகளுக்கும் நீங்கள் விலைக்கு மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமையில்லாமல் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.